வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 1.11 என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸியான சம், எக்ஸாமினேஷனில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. A sample of HCl gas is placed in a uniform electric field of magnitude 3 into 10 to the power 4 n c power minus 1. The dipole moment of each HCl molecule is 3.4 into 10 to the power of minus 30 cm. Calculate the maximum torque experienced by each HCl molecule. இதுதான் கொஸ்டின். சொல்யூஷன் பார்க்கலாம். டார்க் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா PE sin theta. PE sin theta அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க? ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 3 into 10 to the power of 4 n c power minus 1. And dipole moment என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, அதுதான் 3.4 into 10 to the power of minus 30. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? Pனா என்னது அப்படின்னா டைபோல் மொமெண்ட் தான். இதுதான் 3.4 into 10 to the power of minus 30. அப்புறம் ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது மேலே கொடுத்துருந்தாங்க. அதோட வேல்யூ வந்து 3 into 10 to the power of 4. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. sin 90யோட வேல்யூ மேக்ஸிமம் டார்க் என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆங்கிள் வேல்யூ 90 டிகிரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து PE sin theta தான். மேக்ஸிமம் டார்க் என்னன்னு கேட்கும்போது தீட்டாவுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? 90 டிகிரின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். sin 90யோட வேல்யூ வந்து 1. அப்போது this value into 1 கூட எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும் அப்படிங்கிற ரீசனால் இவங்க 1 இங்கே என்ன செய்யலை? சப்ஸ்டிடியூட் பண்ணல. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும், அவ்வளோதான். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுல தான் நிறைய பசங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இந்த 3.4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 10 to the பவரை தனியாக வச்சுக்கோங்க. 10 to the பவர் இல்லாமல் வேறு நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, நார்மலாக என்னென்ன நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருந்தால் மல்டிப்ளை, டிவைட் பண்ண சொன்னால் டிவைட், ஆடோ சப்ட்ராக்ஷனோ என்ன இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கிடுவோம். ஸோ இங்கே முதல்ல 3.4 and 3 இந்த ரெண்டு வேல்யூவே என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஈஸி. 4 3s are 12, ரிமைண்டர் 1, 3 3s are 9, 9 + 1 10. பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 10.2. ஸோ இந்த 10.2 என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. இந்த 10 to the பவர் எப்படி பண்ணணும்? ஸோ சின்ன கிளாஸில் ஒரு ரூல் படிச்சுருந்துருப்போம். பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் 10 to the பவரில் ரெண்டு வேல்யூ இருக்குது. 10 to the power of minus 30 into 10 to the power of 4. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பேஸ் சேமாக இருக்குது. பேஸ் சேமாக இருந்தால் பேஸ் அப்படியே எழுதிட்டு ஒரு தடவை எழுதிட்டு பவர் வேல்யூ ரெண்டே என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ரெண்டு பவர் இருக்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ண சொன்னால் இதுதான் ரூல். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஒரு சம்மில் நம்ம இங்கே படிக்கிற பேசிக் இதுக்கு பின்னாடி வர்ற எல்லா சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக பவர் வேல்யூ இருக்கிற ரெண்டு நம்பரை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க? மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மல்டிப்ளை பண்ண சொன்னால் பவர் வேல்யூ இருக்கிற ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ண சொன்னால் பேஸ் சேமாக இருந்தால், சரியா, பேஸ் சேமாக இருக்குது, அந்த பேஸ் அப்படியே எழுதிக்கோங்க, ஒரு தடவை எழுதிக்கோங்க. பவரில் இருக்கிற வேல்யூவை என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஸோ பவரில் என்ன இருக்குது? -30 + 4. ஆக்சுவலாக ரூல் படி ஆட் பண்ண தான் செய்யணும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட அடையாளம். இதுவும் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அப்போ 30லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 26. பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். அப்போ 10 to the power of minus 26 வந்துருச்சா? ஸோ இந்த வேல்யூ ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ 10 to the power of minus 26 வந்தாச்சு. யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூனிட் நீங்கள் கரெக்டாக எழுதலை அப்படின்னு சொன்னால் ஆஃப் மார்க் என்ன செய்வாங்க? ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூனிட்டை நல்லா பார்த்துக்கோங்க. n into nm. nm தான் யூனிட். தேங்க்யூ.